வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறாரே, இது அதிமுகவினுடைய கட்சிக்கு வளர்ச்சியை பாதிக்குமா அல்லது ஒற்றுமையை பாதிக்குமா? இதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அதிரடி முடிவை எடுப்பார்? இது எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றனுடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்கும்? அது அதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடப்பாடிக்கு தான் பிரச்சனை. இப்போ தினகரனும் சரி, சசிகலாவும் சரி, பன்னீர்செல்வமும் சரி, செங்கோட்டையனும் சரி, அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை. அதாவது அதிமுகவில் நம்ம முன்னாடி தலைவர்களை பார்த்துருக்கோம், எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், ஜெயலலிதாவை பார்த்துருக்கோம். அவங்க எல்லாம் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருப்பாங்க. அவங்க தலைவர்களாக இருக்காங்க. யார் இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் மேலே அவங்க இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. அது ஒரு கடைக்கோடி தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு சாமானியர். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை விடவும் செல்வாக்கு உள்ளவங்க யாரும் வந்துடக்கூடாது, நம்ம பக்கத்தில் வரக்கூடாது. அரசியல். ஆமாம், அது அரசியல் இல்லை, அது அரசியல் இல்லை. அதாவது எல்லார விடவும் உயர்ந்து நிற்கிறது தான் அரசியல். அதாவது இப்போ ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டா எல்லார விடவும் உயர்ந்து நிற்கிறாங்க. ஆமாம், யாரையும் வளர விடல, வளர விடலைன்னு சொல்கிறத விடவும் அவங்க இன்னும் அதிகமாக வளர்ந்து நின்னாங்க. அப்படி வளர விட இல்லை அப்படிங்கிறது இல்லை. இப்போ அவங்க ஒரு சினிமா நடிகை, அவங்க ஒரு பிரபலம். அதுக்கு மேலே அங்கே யார் இருந்தா? யாரும் இல்லை. அது போல எம்ஜிஆருக்கும் இல்லை. அதுக்கு மேலே யார் இருந்தா? அவரு ஒரு உயரம் இருக்குல்ல. மீதி யாராக இருந்தாலும் அந்த உயரத்துக்கு கீழே தான். வளர விடலை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இவர் ஒரு களைக்கொடி, இது ஒரு குள்ளம். ஆமாம், இந்த எடப்பாடிங்கிற குள்ளம் தனக்கும் குள்ளமாக தான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எத்தனை தலையை வெட்டியாச்சு, தினகரன் தலையை வெட்டியாச்சு, சசிகலா தலையை வெட்டியாச்சு, பன்னீர்செல்வம் தலையை வெட்டியாச்சு, இப்போ செங்கோட்டையன் தலையை வெட்ட போறேங்கிறாரு. புரியுதா? அப்படி எல்லார் தலையும் வெட்டி ஓ மட்டத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? கட்சியில் ஒன்றும் இருக்காது. வளருமா? கட்சியில் ஒன்றும் இருக்காது. எல்லாம் வெட்டியாச்சுன்னா அப்புறமா கட்சியில் என்ன இருக்கும்? எல்லாம் காலி ஆகிட்டே இருக்கும். கட்சியே காலி ஆகிடும். எடப்பாடி மட்டும் தான் இருப்பார் கட்சியில். ஒரு ஓட்டு கட்சியாக அது மாறிட போகுது. ஒரு விஷயம். இவர் ஏற்கனவே ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேற எங்கே கட்டுறது? எங்களுடைய அதிமுக காரங்கள்லாம் கரசேவர்களாக அயோத்திக்கு போவாங்க அப்படின்னுட்டு சொன்னாங்க. அது ஒரு குரல். அப்போதே அந்த திமுகவில் எல்லாம் சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவான் திமுகக்காரன். அப்போ எம்ஜிஆர் ஏன் போகக்கூடாதுன்னுட்டு மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போனார். அதை உடைச்சார் அவர். நான் ஒரு இந்து தான் அப்படின்னு காட்டிக்கிட்டார். அப்போ ஜெயலலிதாவும் நான் அயோத்திக்கு கரசேவர்களை அனுப்புவேன், ராமருக்கு அங்கே கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், நான் நேர இது பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த முஸ்லீம்களுடைய கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டேன் போட்டார். ஆமாம், இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டேன், உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறேன். என்னவோ முஸ்லீம்கள் பிஜேபி கிட்ட இருந்தால் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கங்கிற மாதிரியும், பிஜேபி கிட்ட கூட்டணி வச்சுருந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் முஸ்லீம்கள் அப்படி சொல்லலை. முஸ்லீம்கள் ஓட்டு போட தான் செய்கிறாங்க பிஜேபிக்கு. முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தொகுதியிலெல்லாம் பிஜேபி ஜெயிக்குது. முஸ்லீம்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவர் அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டு அதனால் பிஜேபியை நான் வெட்டி விட்டுட்டேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு இங்கே வர்றாரு. அதே மாதிரி என்ன விடவும் உயரமாக இருக்கிறார் பன்னீர்செல்வம், அவரை வெட்டி விட்டுட்டேன், தினகரனை வெட்டி விட்டுட்டேன், சசிகலாவை வெட்டி விட்டேன், இப்போ செங்கோட்டனை விட்டுறேன் அப்படின்னுட்டு சொல்கிறாரு. அப்போது இது எடப்பாடிக்கு தான் பிரச்சனை. எடப்பாடிக்கு பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயந்தான் செங்கோட்டையன் விஷயம் அப்படிங்கிறது. அப்படி தான். அப்போது அங்கே உயரமான மனிதர்கள் அதிமுகவில் இல்லை. ஆனால் அந்த தொண்டர்கள் உயரமானவர்கள், அவங்களுக்கு நல்ல சிந்தனை இருக்குது. ஆமாம், அவங்க நிறைய பிஜேபிக்கு தான் வாக்களிக்கிறாங்க, பிஜேபிக்கு தான் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய திமுக தொண்டர்கள் கூட இப்போ பிஜேபிக்கு தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தொண்டர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் விஷயத்தை பற்றி கேட்டீங்க. செங்கோட்டையன் கட்சிக்கு பிரச்சனை பண்ணுறாரா? நான் என்ன சொல்கிறேன்னா, செங்கோட்டையன் கட்சிக்கு பிரச்சனை பண்ணல, எடப்பாடி தான்
செங்கோட்டையனை பார்த்து பயந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. செங்கோட்டையனை மட்டம் தட்டுறாரு, வெட்டுறாரு. பன்னீர்செல்வத்தை வெட்டுற மாதிரி, அதாவது தினகரனை வெட்டின மாதிரி, சசிகலாவை வெட்டின மாதிரி இவரையும் வெட்ட பார்க்குறாரு. ஆக எடப்பாடி அந்த கட்சியில் எல்லாரையும் காலி பண்ணுவார், அவர் மட்டும்தான் இருப்பார். இதுதான் செங்கோட்டையன் விவகாரம் நமக்கு காட்டுது. ஓகே சார், ஓகே சார். வணக்கம்.